அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் வரும் 29வது குறளையும் அதன் ஆழமான கருத்தை விளக்கும் ஒரு சிறுகதையையும் காணலாம். திருக்குறள் 29. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. பொருள்: நற்பண்பு என்னும் மலையின்மேல் ஏறி நின்ற பெரியோர்கள், அதாவது முனிவர்கள் அல்லது சான்றோர்கள், ஒருவேளை கோபம் கொண்டால் அந்த பொல்லாத கோபமானது அவர்கள் மனத்தில் ஒரு நிமிடம் கூட நிலைத்து நிற்காது, உடனே மறைந்துவிடும். இதன் சிறுகதை: முனிவரின் சினம். ஒரு அடர்ந்த காட்டில் மிகச்சிறந்த குணவதி என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் எந்நேரமும் தியானத்திலும் மக்களுக்கு நல்வழி காட்டுவதிலும் ஈடுபட்டிருந்தார். ஊர் மக்கள் அனைவரும் அவரை குணக்குன்று என்றே அழைப்பார்கள். அவருக்கு கோபமே வராது என்பது ஊரறிந்த உண்மை. ஒருமுறை அந்த ஊரை சேர்ந்த ஒரு வாலிபன் முனிவரை சோதிக்க நினைத்தான். முனிவர் தியானத்தில் இருந்தபோது அவன் வேண்டுமென்றே அவர் மீது காய்ந்த இலைகளையும் மண்ணையும் தூவினான். முனிவர் அமைதியாக கண்ணை திறந்தார். அவன் விடாமல் அவரை வசைபாடத் தொடங்கினான். ஒரு கட்டத்தில் அந்த வாலிபன் முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த ஒரு புனிதமான பாத்திரத்தை உடைத்தான். அப்போது முனிவரின் முகம் சிவந்தது. அவர் பலத்த குரலில் "நிறுத்து" என்று கத்தினார். அந்த வாலிபன் பயந்து நடுங்கிப் போனான். முனிவரின் கோபத்தைக் கண்டு காடே அதிர்ந்தது போல அவனுக்கு தோன்றியது. ஆனால் அடுத்த வினாடியே முனிவர் தன் கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டார். மறுகணமே அவர் முகம் பழையபடி அமைதியானது. அவர் மென்மையாக சிரித்து, "தம்பி, கோபம் என்பது ஒரு தீயைப் போன்றது. அது உன்னையும் சுடும், என்னையும் சுடும். நீ செய்த தவறை உணர்த்தவே நான் சத்தமிட்டேன். இப்போது என் மனதில் உன்மீது எந்த கோபமும் இல்லை. நீ செல்லலாம்" என்றார். அந்த வாலிபன் ஆச்சரியப்பட்டான். "ஐயா, இவ்வளவு பெரிய கோபம் உங்களுக்கு வந்ததே, அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் மறைந்தது?" என்று கேட்டான். அதற்கு முனிவர், "நல்லவர்களின் கோபம் என்பது தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்தைப் போன்றது. எழுதிய வேகத்திலேயே மறைந்துவிடும். அது யாரையும் காயப்படுத்தாது" என்று விளக்கினார். தவறை உணர்ந்த அந்த வாலிபன் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரிடமே சீடனாக சேர்ந்தான். பெரியோர்களின் கோபம் என்பது தண்டனைக்காக அல்ல, திருத்துவதற்காக மட்டுமே என்பதை அந்த வாலிபன் அனைவருக்கும் உணர்த்தினான். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.